வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த 5000 ரூபாய் எப்போ நம்ம கைக்கு கிடைக்க போகுது, இதற்குண்டான அறிவிப்புகள் எப்போ வெளியிட்டாங்க, இதுக்குண்டான டோக்கன்கள் எப்போ விநியோகம் பண்ண போகிறாங்க, இதுமாரி அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருப்போம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான கருத்துக்களையும் நாம் இந்த வீடியோவில் பதிவிட்டிருப்போம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வேலைவாய்ப்பு உட்பட ஸ்கீம்ஸ் அப்டேட் உட்பட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். முழுமையான கருத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் விட்ருக்கோம். தாராளமாக நீங்கள் கமெண்டையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் பொருந்தும், 38 மாவட்டத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்புகள் எல்லாமே பொருந்தும். ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்கள் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அதிரடி அறிவிப்புகள் எல்லாமே நடைபெறுகிறது. பட்டா சிட்டா மாற்றுறதுலேருந்து ரேஷன் கார்டு ஒரே நாளில் வீட்டுக்கு வருது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் 1 மந்த் ஆர் 2 மந்த் ஆயிரும். அதுவும் காந்தி கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கே வருது டான்னு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம். இந்த 8 மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். என்ன கேட்டாலும் நடக்கும். மக்களிடையே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் தான் இங்கே வரணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் வருவாங்க. எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எது எது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. உங்களுடைய மொபைல் தமிழில் இருக்குது அப்படின்னா கீழே குழுவில் சேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைன்னா குழு அப்படின்னு மட்டும் இருக்கும். அதை அழுத்துங்க. கருப்பு கலரில் இருக்கும், அதை அழுத்துங்க. மேலே எல்லாம் அப்படின்னு வரும். அதை அழுத்தினீங்கன்னா 3 வரும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கும் எல்லாம் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்ட உடனே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சில பேர்த்துக்கு செய்ய முடியும், ஒரு சில பேர்த்துக்கு செய்ய இயலாது. நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கிற கேட்டு இது பண்ணிக்கலாம். முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியும், ஒரு கால்வாசி பேர்த்துக்கு தெரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5000 ரூபாய் எதன் அடிப்படையில் தராங்க, அதாவது குறிப்பிட்ட ரேஷன் கார்டுக்கு மட்டுமா அப்படின்னா அதுமாரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ரேஷன் கார்டுக்குமே அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது. 100ல் 10 கார்டு தான் போகும். அதனால் மிச்சம் இருக்கிற கார்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதாவது 10 கார்டையும் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு வழிவகுக்காது. அதாவது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இலவசங்கள் போய் சேராது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அரசு வேலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானமாக இருப்பாங்க, கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த இது போய் சேராது. அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமுமே சேராது. ஏன்னா அவங்க அரசு ஊழியர் அப்படிங்கிறதுனால. ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மாற்றி ரேஷன் கார்டு அடித்து அதுமாரிலாம் பண்ணியிருப்பாங்க. அது கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அது மாட்டிக்கும். அதுமாரிலாம் பண்ணக்கூடாது. எப்போயா இருந்தாலும் அரசாங்கத்தை நம்ம மீறி ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி அரசாங்கத்தால் அறிவிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடந்துக்கணும். சரிங்க, இந்த 5000 ரூபா எப்படிங்க நம்ம கைக்கு கிடைக்கிறது, இதை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறது, எப்படி ஒரு நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றது, இது என்ன ப்ரொசீஜர், இந்தந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி, இப்போ மகளிருக்கு எப்படி ஒரு உரிமை தொகை, தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு உரிமை தொகை, அப்படின்னா தகுதி இல்லாதவங்களுக்கு உரிமை தொகை இல்லைன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாதி ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆகிரும். ஆனால்
அரசாங்கம் சொல்லக்கூடியதை தெளிவாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அவங்க வந்து இந்த ரேஷன் கார்டுக்கு அந்த ரேஷன் கார்டுக்குன்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்ன தகவல் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் வந்து இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கவும் வீடியோவை பார்க்கவே முடியும், கேட்கவும் முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்ததில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 ரிப்ளை கொடுப்போம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன குறிப்புகள் கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே, அதாவது எவ்வளோ ரூபாய் வந்து பேசுகிறாங்க, எவ்வளோ ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறாங்க, அதுமாரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. அதை பற்றி நாங்கள் வந்து முழுமையான கருத்துக்களை உங்களிடம் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த ரேஷன் கார்டு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த வகை ரேஷன் கார்டுக்கு அப்படின்னா அனைத்து விதமான ரேஷன் கார்டுக்குமே கொடுப்பாங்க. ஒரு சில ரேஷன் கார்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது என்ன ரேஷன் கார்டு அப்படின்னா அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 2. அடுத்தது ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை அட்டை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சர்க்கரை அட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்க, ரேஷன் கார்டு ப்ரூஃப் கொடுக்க, இதுமாரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய இதுமாரி இலவசங்களை நம்மளால் பயன்பெற முடியாது, பயன்பெறவும் இயலாது. ஓகேங்களா? அப்படி தான் வந்து அரசு சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதன்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இருக்கணுமே தவிர மற்ற எதையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அரசாங்கம் இவங்கள தவிர அனைத்து விதமான ரேஷன் அட்டைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை கொடுக்க போகுது. ஓகேங்களா? உங்களுடைய அரிசி அட்டையாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையான அட்டை இருந்தாலும் சரி, இந்த சர்க்கரை அட்டை நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரசு ஊழியர்களாக இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5000 ரூபா கிடைக்காது. மற்றபடி அனைவருக்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தும். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வரும் கட்டாயமாக, அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். அப்டேட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்காது. மற்றபடி அனைத்து விதமான ரேஷன் அட்டைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகைங்கிறது கிடைக்கும். அதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்கள்ல, அது என்னென்ன அப்படின்னா ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கணும், அது வந்து கரண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? 1. அடுத்தது கைரேகை வச்சா உடனடியாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆகணும். இல்லை கைரேகை வச்சாலோ கண்விழி பார்த்தாலோ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படின்னா உடனடியாக வந்து உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும். கேஒய்சியா என்ன இது, கேஒய்சிங்கிறீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கேஒய்சி அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணணும். 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 1 வீக்குள்ளே அது வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? அது வந்து எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதுபடி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதை எப்படின்னா இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஒரு ஆதார் மையத்துக்கு போங்க, போயிட்டு எனக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்கள். உடனடியாக உங்களுடைய கண் ரேகை, அது கண்விழி ரேகைன்னு சொல்லுவாங்க, கை ரேகைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது ரேகை வைக்க சொல்லுவாங்க. வச்சுட்டு அதை வந்து ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. உடனடியாக அது ஆதார் கார்டு அப்டேட் ஆகிரும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இதெல்லாம் கரண்ட்டில் இருந்தது அப்படின்னா அந்த 5000 ரூபாய் உதவித்தொகை
உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது உதவித்தொகைன்னு சொல்லலாம், ஊக்கத்தொகைன்னு சொல்லலாம், இல்லை எலெக்ஷன் டைம்னு கூட சொல்லலாம். இன்னும் நிறைய விதமான தகவல்களை நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட், சந்தேகம் அப்படின்னா தாராளமாக